அகதா கிறிஸ்டியின் ரோஜர் ஆக்ரைட் கொல்லப்பட்டார். அத்தியாயம் 25. முழு உண்மை. பாய்ரோவிடமிருந்து விளைந்த ஒரு சின்ன அங்க அசைவு என்னை மட்டும் பின்தங்கிவிடும்படி சொன்னது. நான் கட்டுப்பட்டேன். கணப்பு வரை நகர்ந்திருந்த நான் அதிலிருந்த பெரிய நெருப்புக்கட்டிகளை என் பூட்ஸ் நுனியால் சிந்தனையாய் கிளறிவிட்டபடி இருந்தேன். நான் புதிர் போடப்பட்டவனாய் ஆனேன். பாய்ரோவின் ஆணையின் அர்த்தம் விளங்காததால் இவ்வழக்கில் இப்பொழுதுதான் முதல் முறையாக தனியாய் கடல் நடுவே தள்ளப்பட்டவனாய் உணர்ந்தேன். ஒரு கணம் இதுவரை நான் சாட்சியாய் நின்று பங்கெடுத்து கொண்டிருந்த இந்த சந்திப்பையே ஒரு ஆபத்து என்றுதான் என்னால் கருத முடிந்தது. தன்னை முன்னிலைப்படுத்தி முக்கியப்படுத்தி கொள்ள பாய்ரோ போட்டுக்கொண்டுள்ள நாடகமாகவே எனக்கு பட்டது. ஆயினும் என்னையும் கடந்து இதற்கடியில் தங்கியிருக்கும் நிஜத்தன்மையை என்னால் உணர முடியாமல் இல்லை. அவரது வார்த்தைகளில் ஏதோ ஒரு நிஜ பூகம்பம் இருந்தது. மறுக்க முடியாத உண்மை தகத்தகத்தது. ஆனாலும் இப்பவும் கூட அவர் முழுக்கவும் தப்பான பாதையில்தான் போய்கொண்டிருக்கிறார் என்றே நான் கருதினேன். கடைசி நபரும் வெளியேறி கதவு அறையப்பட்டதும் அவரும் கணப்பு வரை வந்தார். வெல் மை ஃப்ரெண்ட் என சாந்தமாய் சொன்ன அவர், இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என கேட்டார். என்னத்தை நினைப்பதுனே எனக்கு தெரியல என வெளிப்படையாய் சொன்னேன். எதுக்காக இதெல்லாம்? கொலைக்காரனுக்கு இப்படி நீட்டி முழுக்கி பயத்தை தந்து அலற வைக்கிறதுக்கு பதிலாக உண்மையை தூக்கிக்கிட்டு ஏன் நீங்கள் நேரடியாக இன்ஸ்பெக்டர் ரக்லான் கிட்டையே போயிருக்க கூடாது? பாய்ரோ உட்கார்ந்து கொண்டு அவருடைய சிகரெட் உரையை எடுத்துக்கொண்டார். சில நிமிடங்கள் அவர் அமைதியாய் புகைத்து முடித்தார். பிறகு, உங்களுடைய மூளையின் சாதுரிய சாம்பல் நிற செல்களை தட்டி விடுங்க என்றார். என்னோட ஒவ்வொரு நடவடிக்கைக்கு பின்னாலேயும் ஒரு காரணம் உண்டு. சில கணங்கள் தயங்கிய நான் பின் பேசினேன். முதல்ல எனக்கு தோணுவது இதுதான். யாரு கொலைகாரன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் இங்கே இருப்பவர்களில் அது யாருன்னு கண்டுபிடிக்க பூச்சி காட்டுறீங்க. ஆக முகந்தெரியா அந்த கொலைகாரன் வாயாலேயே உண்மையை கக்க வைக்க தான் இத்தனை ஜோடிக்கப்பட்ட வசனங்கள், சரியா? பாய்ரோ ஒப்புதலாய் தலையை அசைத்தார். புத்திசாலித்தனமான யுகம், ஆனால் சரி கிடையாது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, பல உண்மைகளை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கும் சாதுரியத்தை பறைசாற்றி அவனை அப்படியே முன்னால் வந்து விழ வைக்க முயற்சி பண்ணியிருக்கீங்க. இதுக்கு அவன் வாய் திறந்து தான் கொலைகாரன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு நீங்கள் இயங்கி விடுவதற்கு முன்னாடி மிஸ்டர் ரோஜர் ஆக்ரைடை அமைதியாக்கின மாதிரி அவன் உங்களையும் காதும் வச்ச மாதிரி அமைதியாக்க முயற்சிக்கலாம். அப்போ நீங்கள் அவனை பிடிச்சிடலாம். என்னையே இரையாய் வைத்து பின்னப்படும் பொறி. ஆனால் நான் அப்படி ஒரு ஹீரோத்தனை காட்ட உகந்தவன் கிடையாதுப்பா. அப்படின்னா உங்களை புரிந்து கொள்வதில் நான் தோத்துட்டேன்னு தான் சொல்லணும். இப்படியெல்லாம் பேசி நீங்கள் கொலைகாரனையே தப்பிக்க விட்டு விடுவீங்களோன்னு தோணுது. மறுப்பாய் தலையசைத்தார் பாய்ரோ. அவனால் தப்பிக்க முடியாது. ஆழ்ந்து பேசினார். ஒரே ஒரு வழிதான் தப்பிக்க இருக்கு. அது விடுதலை கிடையாது. இன்னைக்கு ராத்திரி வந்தவங்கள ஒருத்தர் தான் கொலை பண்ணினது என்பதில் நீங்கள் நிச்சயமாக தான் இருக்கீங்களா? நான் நம்பிக்கை வற்றி கேட்டேன். எஸ் மை ஃப்ரெண்ட். எந்த நபர்? சில நிமிடங்கள் வரை அங்கு அமைதி நீடித்தது. பிறகு சிகரெட் துண்டை சுண்டி கணப்பின் நடுவே போய் விழும்படி செய்தவர் சாந்தம் மாறாத குரலில் பேசலானார். இந்த வழக்கு நெடுக்கலும் நான் பயணித்த பாதையில் உங்களை நான் இப்போ கூட்டிட்டு போகிறேன். படிப்படியாக ஒவ்வொரு படியிலையும் என் கூடவே வரும் நீங்களே அனைத்து உண்மைகளுக்கும் சந்தேகத்துக்கு இடமின்றி ஒரே ஒரு நபரை சுட்டி காட்டுவதே புரிஞ்சுப்பீங்க. பாருங்க,
2 நிஜங்களும் நேரத்தை பொறுத்த மட்டிலான சின்ன பேதமும் என் கவனத்தை குறிப்பாய் கவர்ந்தன. முதல் நிஜம், டெலிஃபோன் அழைப்பு. ரால்ஃப் பேடன் தான் கொலைகாரன்னா அந்த டெலிஃபோன் கால் ஒரு அர்த்தமற்ற மற்றும் முட்டாள்தனமான சாட்சியாக மாறிடுது. ஆகவே நான் எனக்கு நானே சொல்லிக்கிறேன், ரால்ஃப் பேடன் கொலைகாரன் கிடையாது. வீட்டில் இருக்கும் யாராலும் அந்த டெலிஃபோன் அழைப்பு வரவில்லை என்பதை நான் திருப்திகரமாக ஊர்ஜிதம் பண்ணிக்கிட்ட பிறகு அந்த கொடிய மாலை வேளையில் அங்கே பெர்லின் பார்க்கில் இருந்தவர்களின் நடுவிலிருந்து தான் நான் கொலைகாரனை கொத்தி எடுக்கணும் என்பதில் முடிவானேன். ஆகவே அந்த தொலைபேசி அழைப்பு கொலைக்கு உடந்தையா இருந்த ஒருவனால வந்திருக்கணும் என்ற ஒரு தீர்வினை அடைஞ்சேன். இந்த முடிவில் எனக்கே கூட பெருமை கிடையாது. ஆனால் இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். நான் அடுத்து வந்த அந்த அழைப்புக்கான இலக்கு என்னவா இருக்கும்னு பரீட்சை பண்ண இறங்கினேன். இது கஷ்டமாச்சு. ஆகவே இது உண்டு பண்ண வல்ல முடிவினை கணக்கில் கொண்டு இக்கேள்விக்கான விடையை அடைய முயற்சித்தேன். எப்படியோ மறுநாள் காலையிலேயே கண்டுபிடிக்கப்பட போகிற அந்த கொலை அன்னைக்கு ராத்திரியே கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? எஸ், நான் ஒத்துக்கொண்டேன். எஸ், மிஸ்டர் ரோஜர் ஆக்ராய்டு அன்னைக்கு ராத்திரி அவரை யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பதால் நீங்கள் சொல்வது போல விஷயம் மறுநாள் காலையில் தான் தெரிய வந்திருக்கும். புத்திசாலி. இந்த யுகம் மேட்ச் ஆகி அம்சமாக பொருந்தி நிற்கிது இல்லையா? ஆனாலும் இன்னும் சில விஷயங்கள் பனிப்படலமாக இருக்குது. மறுநாள் காலையில் கண்டுபிடிக்கப்படுவதற்கு பதிலாக அன்றைய இரவே கொலை கண்டுபிடிக்கப்படுவதில் என்ன ஆதாயம் இருந்துட போகுது? என்னால் ஒரே ஒரு காரணத்தை தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்ததாக தான் கொலை கண்டுபிடிக்கும்னு ஒரு முடிவில் முன்கூட்டியே இருக்கும் அந்த கொலைகாரனால் அப்போ தான் கதவு திறக்கப்படும் போது அவனே அங்கே கூடவே இருந்த மாதிரி ஒரு முடிவான சூழலை நிச்சயப்படுத்திவிட முடியும். அல்லது உடைத்த உடனேவாது அங்கு வரும்படி ஆகிவிடும். ஓகே, அடுத்து நாம் 2வது சாட்சிக்கு வருவோம். சுவரோரத்திலிருந்து இழுக்கப்பட்டிருந்த நாற்காலி. இதில் ஒரு முக்கியத்துவமும் கிடையாது. வீட்டில் சேருங்க எங்கே வேணும்னாலும் இருக்கும்னு ஒதுக்கிட்டார் இன்ஸ்பெக்டர். நான் மாறாக அதை ஒரு அதிமுக்கிய சாட்சியாக பதுக்கிக்கிட்டேன். உங்களோட கைப்பிரதியில் நீங்கள் படிக்கும் வரையில் அழகான வரைபடத்தையும் தந்திருக்கீங்க. அது இப்போ உங்கள் கையில் இருந்த அதில் நீங்களே பார்க்கலாம். பார்க்கர் சுட்டி காட்டின மாதிரி அந்த நாற்காலி இழுக்கப்பட்டிருந்ததால் அது மிக சரியாக கதவுக்கும் ஜன்னலுக்குமான நேர்கோட்டில் அம்சமாக நிற்கிது. ஜன்னல் என்னையும் அறியாது பட்டென சொல்லிவிட்டேன் நான். உங்களுக்கும் என் ஐடியா இருந்திருக்கும் போல. கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வரும் யாரோட கண்ணிலும் அந்த ஜன்னலோட தொடர்புடையது எதுவோ ஒன்று பட்டிடவே கூடாது என்பதற்காகத்தான் அந்த சேர் இழுக்கப்பட்டதா நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் உடனேயே அந்த யூகத்தை ஒதுக்கிட்டேன். ஏன்னா அது பெரிய பின்பக்கமாக இருக்கும் சேராக இருந்தாலும் கதவே நின்றுக்கிட்டு இருக்கும் ஒருத்தருக்கு ஜன்னலின் மிக கம்மியான பகுதியை தான் அதோட கீழ்த்தட்டு வரைன்னு சொல்லலாம். அந்த பகுதியை மட்டும்தான் அதால் மறைக்க முடியும். ஆனால் நண்பா, முக்கியமான ஒன்றை நாம் மறந்துடக்கூடாது. அந்த ஜன்னலுக்கு முன்னாடி தான் சில சஞ்சிகைகளும் நோட்டு புத்தகங்களும் வைக்கப்பட்டிருந்த ஒரு டேபிள் இருந்தது. அந்த டேபிள் இழுக்கப்பட்ட நாற்காலியினால் முழுக்கவும் மறைந்தே போனது. இப்போதான் இந்த கட்டத்தில் தான் எனக்கு உண்மை ஒரு நிழலாய் புலப்பட ஆரம்பிச்சது. அந்த டேபிளில் யாரும் பார்த்துடக்கூடாது, ஏதோ ஒன்று இருந்ததா வச்சுப்போம். கொலைகாரனால் வைக்கப்பட்ட ஏதோ ஒன்று இந்த நேரத்துலையும் அது என்னவா இருக்கணும்னு எனக்கு துளியும் யூகம் கிடையாது. ஆனால் எனக்கு அது பற்றிய சில
சுவாரஸ்யமான சாட்சிகள் மட்டும் தெரிஞ்சிருந்தது. அது கொலைகாரன் கொலை செய்து முடித்து கிளம்பிய போது அவன் கையோடையே கொண்டு போக முடியாத அளவுக்கு அமைந்துவிட்ட ஒன்று. அதே சமயம் கொலை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரம் அது அங்கிருந்து நகர்த்தப்பட்டு விட வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான செயல். இதனால தான் அந்த டெலிஃபோன் அழைப்பு. மற்றும் இதன் மூலமாக கொலைகாரன் உடல் கண்டெடுக்கப்படும் போது இடத்திலேயே இருந்துவிட அமையும் வாய்ப்பு. இன்னும் கவனிங்க, போலீஸ் தளத்துக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி அங்கே 4 பேர் இருந்தாங்க. நீங்கள், பார்க்கர், மேஜர் பிளான்ட் மற்றும் மிஸ்டர் ரேமன். எந்த நேரத்தில் கொலை கண்டெடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த நேரத்தில் ஸ்தலத்தில் இருக்கவல்ல ஒரே ஆசாமி பார்க்கர் தான் என்பதில் பார்க்கரை நான் உடனடியாக என் பட்டியலிலிருந்து வெளியேற்றிவிட்டேன். மேலும் அவன்தான் இழுக்கப்பட்ட அந்த நாற்காலி பற்றி என்கிட்ட சொன்னது. ஆக இக்கொலையிலிருந்து பார்க்கர் விலக்கப்படுறான். ஆனால் அந்த பிளாக்மெயில் சமாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்பவும் எனக்கு அவன் மேலே சந்தேகம் இருந்தது. மேஜர் பிளான்ட் மற்றும் ரேமன் 2 பேருமே சந்தேகப்பட்டில் இருந்தாங்க. ஏன்னா ஒருவேளை அந்த கொலை அதிகாலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தா அந்த வட்ட மேஜையில் இருந்த பொருள் கண்டுபிடிக்கப்படுவதை தடுப்பது காலந்தாழ்ந்து போய்விடும்படி இவங்க ஸ்தலத்துக்கு வரும் சூழ்நிலை ஆகியிருக்கும் என்பது தான் சாத்தியமாகுது. இப்போ அந்த பொருள் என்ன? காற்று வாக்கில் கேட்கப்பட்ட ரோஜர் பேசியதாய் கூறப்படும் வசனம் பற்றிய என் விவாதங்களை நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு தான் இருந்தீங்க. பேசுவதை பதிவு பண்ணும் இயந்திரத்தை விற்கும் ஆசாமி ஒருத்தன் வீட்டுக்கு வந்து போனதாக கேள்விப்பட்டதிலிருந்து அந்த மிஷின் பற்றிய ஐடியா என் மூளையில் வேரூன்றி இருந்தது. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதே அறையில் நான் சொன்னதை நீங்களும் தான் கேட்டீங்க இல்லையா? வந்திருந்த எல்லாருமே என் தியரியை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஒரு அதிமுக்கிய சாட்சி அவங்க கண்ணிலேருந்து தப்பிச்சிட்ட மாதிரி தெரியுது. மிஸ்டர் ரோஜர் ஆக்ராய்டால் அந்த பதிவு பண்ணும் மிஷின் உபயோகப்படுத்தப்பட்டு உள்ளது என்று ஏற்றுக்கொண்டேமே. ஆனால் ஏன் எவ்விதமான அத்தகைய மிஷினும் கண்டெடுக்கப்படலை? இதை பற்றி இப்படி நான் நினைக்கவே இல்லை. நான் சொன்னேன், பேசுவதை பதிவு பண்ணும் ஒரு மிஷின் மிஸ்டர் ரோஜரால் வாங்கப்பட்டு இருக்கு. ஆனால் அவரது கட்டுக்குள்ள அப்படி ஒரு மிஷின் காணப்படலை. ஸோ அந்த மேஜையிலிருந்து எதுவோ எடுக்கப்பட்டு உள்ளது. ஏன் அது அந்த மிஷினாக இருக்கக்கூடாது? ஆனால் அப்படி அதை எடுத்துக்கிட்டு போவதில் அதுக்குன்னே சில சங்கடங்கள் இருக்குது. அனைவரது கவனமும் வேறு வழியின்றி கொலை உண்டு கிடந்த மனுஷன் மேலேயே தான் குவிந்திருந்தன. அதனால் அறையிலிருந்த வேறு எவரும் கவனிக்காத வண்ணம் அதே அறையிலிருந்த யாராலும் அந்த வட்ட மேஜைக்கு அருகே போயிருக்க முடியும். ஆனால் ஒளிவை பதிவு பண்ணும் ஒரு இயந்திரம் கனமான பெரிய சமாச்சாரம். காதும் வச்ச மாதிரி அதை பாக்கெட்டில் நழுவ விட்டுக்கிட்டு ஓடிட முடியாது. அதை எடுத்துக்கொண்டு போகும் தகுதி வாய்ந்தவனா அங்கே ஒருத்தன் இருக்க வேண்டும். நல்ல கனமான கோணி மாதிரியான பையோட. எங்கே நான் வந்து நிற்கிறேன்னு உங்களுக்கு விளங்குதா? கொலைக்காரனின் அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வடிவம் கொள்ளுது. அங்கே ஸ்தலத்தில் நேரடியாக வந்திருந்த நபர் அவர். ஆனால் மறுநாள் காலையில் கொலை கண்டுபிடிக்கப்பட்டிருந்த அங்கே இருந்திருக்க சாத்தியமில்லாத நபரும் கூட. இங்கு நான் இடைமறித்தேன். எதுக்காக அந்த மிஷினை அப்புறப்படுத்தணும்? இதில் என்ன லாஜிக் இருக்குது? நீங்கள் மிஸ்டர் ரேமன் மாதிரியான ஆசாமி. கேட்கப்பட்ட வசனங்கள் அந்த மிஷினிடத்தில் மிஸ்டர் ரோஜர் ஆக்ராய்டால் 9:30 மணிக்கு பேசப்பட்ட வார்த்தைகள்னே நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஆனால் ஒரு நிமிஷம், அந்த உபயோககரமான மிஷினின் பயனை கொஞ்சம் நினச்சி பாருங்க. இதில் நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா? அப்புறம் செக்ரட்டரியோ டைப்பிஸ்டோ அதை மறுபடியும் ஆன் பண்ணுறாங்க. அது மறுபடியும் பேசுது. அதாவது என்ற நான் மூச்சடைத்து விட்டேன். பாய்ரோ ஒப்புதலாய் தலையசைத்தார்.
எஸ், 9:30 மணிக்கு மிஸ்டர் ஆக்ராய்டு ஏற்கனவே பிணமாகத்தான் இருந்தார். பேசியது அந்த மிஷின் தான், மிஸ்டர் ரோஜர் ஆக்ராய்டு அல்ல. அப்ப கொலைகாரன்தான் அதை ஓட விட்டிருக்கான். அப்ப அவன் அந்த நிமிஷத்துல உள்ளே தான் இருந்திருக்கான். சாத்தியம் உண்டு. ஆனால் இப்படி அது 9:30 மணிக்கு ஓட வேற ஏதாவது மெக்கானிக்கல் உபகரணம் அலாரம் செட் பண்ணுவது போலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஏதாவது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் சாத்தியக்கூறினை நாம் ஒதுக்கிடக்கூடாது. இப்படி எடுத்துக்கிட்டா 2 தகுதிகளை நம்முடைய கற்பனை கொலைகாரனோடு நாம் பொருத்தி வைக்கணும். மிஸ்டர் ரோஜர் ஆக்ராய்டு பேசுவதை பதியும் இயந்திரம் வாங்கியிருக்கிறார் என்ற செய்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். மேலும் போதுமான அளவுக்கான இயந்திர தொழில்நுட்ப அறிவு கொண்டவனாகவும் இருந்திருக்கணும். ஜன்னலில் இருந்த காலடி தடங்கள் பற்றி நினைக்கும் போது இவை அனைத்தையும் எனக்குள்ளே படமாக்கியிருந்தேன். இந்த விஷயத்தில் எனக்குள் இருந்த 3 முடிவுகள். 1, அவை உண்மையாகவே ரால்ஃப் பேடனால் உண்டாகியிருக்கலாம். அவர் அன்னைக்கு பெர்லின் பார்க்கில் இருந்திருக்கார். அவரே ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு படிக்கும் அறைக்குள்ளே போய் அங்கே அவருடைய அப்பா இறந்து கிடப்பதை பார்த்திருக்கலாம். இது ஒரு யூகம். 2, அந்த காலடி தடங்கள் ரால்ஃப் காலனி போலவே போட்டிருக்கும் வேறொரு நபரால் கூட உண்டு பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் வீட்டில் இருக்கும் அனைவருமே கேப்டன் போல கனமான ரப்பர் அடியும் அதில் முத்து முத்தான கனமான டிசைனு கொண்ட ஷூவெல்லாம் போடுவது கிடையாது. எல்லா காலனிகளுமே சாதாரணமானவை தான். ஆகவே ரால்ஃப் போன்ற காலனி போட்ட இன்னொருத்தர் உண்டு பண்ணியிருக்கலாம் என்ற யூகத்தை நான் விட்டுவிடும்படி ஆனது. சார்லஸ் கென்ட்டின் ஷூ வழுவழு பாதம் கொண்டது. 3வது, அந்த காலடி தடங்கள் வேடனின் மீது சந்தேகத்தை திசை திருப்ப யாராலோ வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டுள்ளது. இதை பரிசோதிக்க சில சாட்சிகளை ஊர்ஜிதம் பண்ணிக்கொள்ள வேண்டி இருந்தது. விடுதியிலிருந்து பேடனின் 1 ஜோடி ஷூக்கள் போலீசாரால் கையகப்படுத்தப்பட்டிருந்தன. அவற்றை பேடனோ அல்லது வேறு யாரோ அன்றைய சாயங்காலம் அணிஞ்சிருக்க சாத்தியம் கிடையாது. ஏன்னா அவற்றின் பாதங்கள் அத்தனை சுத்தமாய் இருந்தது. போலீஸ் தியரியின் படி பேடன் அதே மாதிரியான இன்னொரு ஜோடி ஷூ வச்சிருப்பதா சொன்னாங்க. நானும் அது உண்மைதான்னு ஊர்ஜிதம் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னோட தியரி சரிதான்னு ஊர்ஜிதமாகணும்னா கொலைகாரன் பேடனோட அதே மாதிரியான இன்னொரு ஷூவை அணிந்து வந்திருக்கணும். அப்படின்னா வேற ஏதோ வகையான 3வது காலனியை தான் பேடன் அணிந்திருக்கணும். அந்த 3வது ஒரு வேளை ஷூவாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு மாற்றத்துக்கு பூட்ஸாகவும் இருக்கலாம்னு நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன். இதை பற்றி உங்களுடைய சகோதரியை நான் விசாரணைக்குள்ளே போட்டேன். என்னுடைய எண்ணம் வெளியே தெரிஞ்சிடாமல் இருக்க பூட்ஸின் நிறம் பற்றிய ஒரு இடைச்செருகலை வச்சு அவங்களுடைய விசாரணையின் முடிவு உங்களுக்கு தெரியும். ரால்ஃப் பேடன் கிட்ட 1 ஜோடி பூட்ஸ் இருந்திருக்கு. நேற்று என் வீட்டுக்கு பேடன் வந்ததும் நான் கேட்ட முதல் கேள்வி அந்த பரிதாபகரமான இரவன்று கேப்டன் அணிந்திருந்த காலனி என்ன என்பதை தான். ரால்ஃப் பூட்ஸ் தான் அணிந்திருக்கிறாள். சொல்லப்போனால் மாற்றி போட்டுக்க வேற எதுவும் இல்லாததால இன்று வரைக்கும் கூட அவர் பூட்ஸை போட்டுக்கிட்டு தான் அலையிறாரு. இந்த கட்டத்தில் நம் கொலைகாரன் பற்றிய விவரணையில் நாம் இன்னும் சில அடிகள் முன்னேறி நிற்கிறோம். அன்றைய தினம் கேப்டன் ரால்ஃபுடைய ஷூவை ஆண்கள் விடுதியிலிருந்து கமுக்கமாக அமுக்கிவிடும் சாத்தியமுள்ள ஒரு ஆள். இங்கு நிறுத்தி கொண்டு சற்றே உரத்த குரலில் அவர் சொன்னார், இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் பாக்கியிருக்கு. அந்த சில்வர் டேபிளிலிருந்து பிச்சுவா கத்தியையும் கமுக்கமாக அமுக்கும் சந்தர்ப்பம் இருந்தவனை கொலகாரனா நிறுத்த முடியும். யார் வேணும்னாலும் அந்த கத்தியை எடுத்திருக்கலாம்னு நீங்கள் வாதாட முன் வரலாம். ஆனால் அந்த சில்வர் டேபிளை பார்த்தபோது அதில் அக்கத்தி இல்லைன்னு ஃப்ளோரா சொன்ன சாட்சியத்தை நாம் மறந்துடக்கூடாது. இங்கு மறுபடியும் நிறுத்தினார் சற்று நீளமாய். இப்போ முழுக்க அடுக்குவோம். இப்போதான் எல்லாம் துல்லியமாக துளங்கி கொலைகாரனின் உருவை காட்டுதே.
அன்றைய தினம் சாயங்காலத்துக்கு முன்னாடியே ஆண்கள் விடுதிக்கு போயிருக்கும் சாத்தியமுள்ள ஒரு ஆள், மிஸ்டர் ஆக்ராய்டு பதிவு பண்ணும் இயந்திரம் வாங்கியிருப்பதை அறிந்துள்ள ஒரு ஆள், மெக்கானிக்கல் விஷயங்களில் அதிக ஈடுபாடு உள்ள சிந்தனை கொண்ட ஒரு ஆள், மிஸ் ஃப்ளோரா வந்து விடுவதற்கு அந்த சில்வர் டேபிளிலிருந்து பிச்சுவா கத்தியை எடுத்து பதுக்கிவிடும் சந்தர்ப்பம் இருந்த ஒரு ஆள், பதிவு மிஷினை பதுக்கி எடுத்து போக தகுதியான பை, சற்றே பெரிய கருப்பு ரப்பர் பை போல ஒன்றினை வைத்திருக்க வல்ல ஒரு ஆள், பார்க்கர் போலீஸுக்கு போன் பண்ணி கொண்டிருக்கும் போது தனியாய் படிக்கும் அறையில் இருக்கும் வாய்ப்பு அமையப்பட்ட ஒரு ஆள். சொல்லப்போனா அது டாக்டர் ஷெப்பர்ட். அத்தியாயம் 25 முடிந்தது.